வணக்கம் மேடம். வணக்கம். தமிழகத்துல இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில தரமணி அருகே வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்தவர் 3 பேர வந்து கொலை செய்த சம்பவம் பாலியல் வன்கொடுமையினால நடந்திருக்கு. அமைச்சர் மா. சுப்பிரமணியனிடம் இது குறித்து கேள்வி கேட்டா, எப்ப நடந்துச்சு அப்படின்ற மாரி கேள்வி எழுப்புறாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க மேடம் இந்த நிகழ்வுகள? உங்களுக்கு வணக்கம். உங்க நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமா அந்த உயிரை எந்த தவறும் செய்யாம ஒரு 25 வயசுன்னு சொல்லி போடுறாங்க பேப்பர்ல. இந்த இளம் வயசுல உயிரை வந்து இந்த தமிழ்நாட்டுல பிழைப்புக்கு வந்துட்டு இங்க அவங்க உயிர் போயிருக்குனாக்க அது 2 வயசு குழந்தை. இதெல்லாம் இந்த குரோதிகள்மாங்களே அந்த மாதிரி மனசாட்சி இல்லாம செஞ்சவங்களை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஆத்மாவுக்கு நம்மளுடைய பிரேயரை வைக்கிறோம். அது தாண்டி பீகார் மக்களிடம் ஒரு உறுதி அளிக்கிறோம். இந்த ஆட்சியை மாற்றி நிதிஷ்குமார் தலைமையில இயங்குற முதலமைச்சர் தலைமையில இயங்குற பீகார் ஆட்சியை இங்க கொண்டு வருவதற்கு பாஜக முன்னெச்சரிக்கை எடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்கிறது அந்த கட்சிகிட்ட ஒரு பிரார்த்தனை வைப்ப பிரதம மந்திரி கிட்ட ஒரு பிரார்த்தனை வைத்து இந்த பதிவுக்கு பதில் சொல்றோம். முக்கியமா நீங்க குறிப்பிட்ட அந்த நிகழ்வானது ரொம்ப வருந்தத்தக்கது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துலயே அந்த டெட் பாடியை ஒரு சாக்கில கட்டி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. என் வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரா தான் இருக்கும் அந்த இடம், வச்சிருந்த இடம். அந்த இடத்துல ஆண் சடலம் கிடைச்சது. அந்த குழந்தை வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கெனால், பக்கிங்ஹாம் கெனால் வந்து வியாபாரத்துக்கோசரம் ஆரம்பிச்சாங்க. அதனுடைய கதியை பாருங்க. இந்த அளவுக்கு நீர்நிலைகளை பாதுகாக்கிறது தமிழக அரசு, மத்திய அரசிடம் வந்து நிதியை பெற்றுக்கொண்டு அங்க அந்த இடத்துல இருந்து அந்த குழந்தையோட கிடைச்சிருக்கு. அந்த பெண்ணுடைய சடலம் தேடிட்டு தான் சொல்றாங்க. எப்படி வந்து டிசைன் பண்ணி அந்த தரமணியில் இருக்க பாலிடெக்னிக்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க செக்யூரிட்டியாக. அந்த கதையெல்லாம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படி அந்த மிரட்டி அந்த குழந்தை பத்தி வந்து கதறி அழுதுருக்கு. அந்த கதறி அழுத குழந்தையில கொலை பண்றாங்கனாக்க அவங்க மனுஷங்களா இல்ல மிருகங்களா? உடல் தின்னுமே கழுகுகள், அந்த மாதிரி கழுகுகளாங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. நிஜமாவே வந்து இந்த நாட்டுல எப்படி பெண்கள் வாழ போறாங்கிற வந்து கவலை வந்துருக்காது. எங்க வீட்டு பக்கத்துல நடக்கிறதுக்கு அடையாறுங்கிறது வந்து ஒரு பிரைம் ஏரியா. அங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் விலை விற்குது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல காவல்துறை ஒரு அலட்சியமா இருந்திருக்கிறாங்க. இரவு பணி ரோந்து வரதே கிடையாது. நாங்க எங்க வீட்டுல எல்லாம் புக் வச்சிருக்கோம். அந்த புக்கில் கையெழுத்தே வருது இல்லை. நாங்களும் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். பீட் வருது கிடையாது, மத்தியானம் பீட் வருது, ராத்திரி பீட் வருது கிடையாது. கேட்டால் அவங்க சொல்றாங்க எங்க பணிச்சுமை அதிகமா இருக்கு, இந்த வழியில நிறைய விவிஐபிகள் போறாங்க, பந்தோஸ்டுட்டியில போட்டுறாங்க, அதனால எங்க ஆள் கம்மியா இருக்குங்கிற பதில் வருது. அப்ப விவிஐபிக்கு கொடுக்குற உயிருக்கு கொடுக்குற முக்கியத்தை நம்மளுடைய வரி பணத்துல வாங்கி ஆட்சி நடத்தும் ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்பல. இதனாலதான் இதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போற அளவுக்கு இருக்காங்கனாக்க அந்த சிசி ஃபுட்டேஜ் கேமரா எல்லாம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு காவல்துறைக்கும் ஒவ்வொரு தெருமுனையில வைக்க சொல்லி அவர் விஸ்வநாதன் அவர்கள் கமிஷனரா இருக்கச்சே இங்க சென்னையில வச்சிருந்தாங்க. இப்ப இது என்ன நடக்குது நமக்கு தெரிய வரணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் சொன்ன இடத்துல இருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, ஹீரோ கொண்டா ஷோரூம் இருக்கு, அது வாசல்ல வச்சிருக்காங்க. அந்த வாசல்ல பாத்தீங்கன்னாக்க பிஸியா இருக்கும், வரிசையா வண்டிகள்ல வியாபாரத்துக்கு கடை திறந்தா வச்சிருப்பாங்க. அங்க இருக்க பிஸி ரோடு 3 கார்ல ஜாயின் பண்ணும். அதாவது இந்திரா நகர் போற ரோடு, இந்திரா நகர்ல இருந்து பெசன் நகர் போற ரோடு, அடையாறுல இருந்து பிரிவினுடைய ஜங்ஷன், அது முக்கியமான ஜங்ஷன். அந்த இடத்துல வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ராஜ்பவன் இருக்கு, மெட்ராஸ் ஐஐடி இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இவ்வளவு முக்கியமான பகுதிகள் அமைந்த விவிஐபி ஏரியா. அந்த இன்னொரு கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க ஸ்டெரைல் ஏரியா கூட சொல்ல முடியும். பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கிற இடம் தான் அடையாறு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் விஐபி வர வந்து பார்க்கக்கூடிய இடம். இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா பட்டப்பாக்கம் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல அடையாறுலயே பல நீதிபதிகள் வசிக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள், பெரிய தியேட்டர் ஓனர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய வசதியானவர்கள் வசிக்கிற ஏரியா. பக்கத்திலே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்து அமைச்சர்களுடைய வீடுகள், ஜட்ஜஸுடைய வீடுகள், நீதிபதிகளுடைய வீடுகள், முதலமைச்சர் பழைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களுடைய வீடுகள், இப்படி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற ஏரியா. அப்படி இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற காவல்துறையில இவ்வளவு மெத்தன போக்கு இருந்திருக்கனாக்க அப்படி கொண்டு வைக்கும் போதே அந்த கை நலமா பிடிச்சிருக்கலாம்ல. நைட் பீட்டில் இருந்திருந்தா அது கவனக்குறைவு. காவல்துறை அவங்க பொதுமக்களுக்கு பணியாற்றப்படவில்லை. இதே இருக்கிற தேனாம்பேட்டையில வசிக்கிற துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் அவங்க சேர்ந்த பெண் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அங்க நிக்கிறாங்க. அதுல மட்டும் கவனமா இருக்காங்க. ஒரு சின்ன சைக்கிள் கூட போக விட மாட்டேங்கிறாங்க அந்த ரோட்ல. அது என்ன? அப்ப வந்து நாங்கள்தான் மக்கள் இல்லை, நீங்க தான் மக்களா அப்படிங்கிற வெயிட்ட கேள்வி வருது இல்லை மக்களுக்கு. இப்படி பார்க்க ஒரு வழக்கறிஞரா சொல்றோம், மத்திய அரசு மற்றும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இது குறித்து ஒரு 12 சட்டங்கள் மத்திய அரசு இருக்குல்ல,
அதையும் தாண்டி மாநில அரசுகளும் அது இயற்றிருக்காங்க. அந்த சட்டங்களை எப்படி செயலாக்குறீங்க? இது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ங்கிறது வந்து வன்கொடுமை சட்டங்கள் பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. பிரேஷர் எந்த விதமா வரும், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வரதட்சணை கொடுமை, அது டைவரி டெத் கால் பண்ணுறது, இப்படியாக இந்த சொல்லிட்டே பல டைம் ஓடிடும். அந்த மாதிரி முக்கியமான பல இது சட்டங்கள் இருந்தும் இன்னைக்கு நடக்கிற நிலைமை என்ன? அந்த சட்டங்களா இருந்து கூட மக்களுக்கு பாதுகாக்கப்படல. பெண்கள்னாக்கா அலட்சியம். இதை பெண்ணிலை முன்னிலைப்படுத்தும் திமுக அப்படி பேசுறாங்க. பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்த எந்த பெண்ணா? அவங்க குடும்ப பெண்களை. ஏன் மேயர் பிரியா அவர்கள் முக்கியமான பதவியில் இருக்காங்க மேயரா, அவங்க எங்க உட்காந்துக்கு போறாங்க? அவங்க ஒரு இதை சேர்ந்தவங்க. 4வது ரோல கீழே உட்காந்துருக்காங்க. மேல உட்காந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கலைஞருடைய பெண்ணான திருமதி கனிமொழி அக்கா, அப்புறம் பிரியங்கா காந்தி, மேனகா காந்தி, சோனியா காந்தி, மேனகா காந்தி கூப்பிட மாட்டாங்க. அடுத்தது வந்து இவங்க ஐலேஷ் யாதவுடைய மனைவி. ஸோ அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. அதாவது சாமானிய மக்களுக்கு பெண் உரிமையும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. அதுவும் கீழ்த்தரமட்ட மக்கள்லாம் அவங்க வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தப்பட்டு ஆண் வர்க்கத்தால் தூக்கி எறியப்படுகிறார்கள். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சமநீதி பேசுற திமுக இன்னைக்கு ஆட்சி வந்து 2.0 ஆனா 1.0 ஆயிடுச்சு ஆட்சி. அந்த தொகுதியை சேர்ந்த தமிழிசை தங்கப்பாண்டியன் எந்த ஒரு குரலுமே கொடுக்காம மௌனம் காக்குறாங்க. அந்த தொகுதியை சேர்ந்தவ தான் நானும், அந்த தொகுதி வாக்காளர் தான் நானும். எங்க தெருவில் தமிழிசை தங்கப்பாண்டியன் இந்த வடிகள் மாநில வந்தபோது முதலமைச்சர் வர ஒரே ஒரு ரோட ரெடி பண்ணி வச்சு காத்திருந்தாங்க. அப்ப இந்த அம்மா வந்திருந்தாங்க. நான் அந்த எம்எல்ஏ வந்து ஹாசன், அந்த வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ ஹாசன். இந்த அம்மா வந்து தமிழிசை தங்கப்பாண்டி தென் சென்னை 2வது தடவையா பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது மா சுப்பிரமணியன் திமுக வட சென்னையோட பொறுப்பாளர் அமைச்சராக இருந்தாலும் அவங்க வந்திருந்தாங்க. எனக்கு கேட்ட ஒரே கேள்வி, இந்த 3 பேர் மூஞ்சிய, அது கவுன்சிலர், ஒரு முக்கியமா அடையார் இந்திரா நகருடைய கவுன்சிலர் யார் தெரியுமா? ஒரு பெண்மணி, காங்கிரஸ் பெண்மணி. அந்த அம்மா வந்து அவங்களும் ஒரு பெண்மணி, சுகாசினியின் பேரு. இவங்க எல்லாமே பெண்கள் வர்க்கத்தை சேர்ந்து 3 பேர்ல பாராளுமன்ற உறுப்பினர் பெண்மணி, சட்டமன்ற நகரமன்ற மாமன்ற உறுப்பினர் வந்து ஒரு பெண்மணி, ஒரு சிறுபான்மையினத்தை பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு சீட்டு கொடுத்தாங்களா ஹாசன். அவர் வந்து இந்த ஊர் கிடையாது, அவருடைய ஊர் வேறது, இந்த ஊரை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட முக்கியமான பெண்களில் இருந்தும் ஒரு நாள் கூட அவங்க ரோடுல நடந்து என் கண்ணு பார்த்தது இல்லை. நான் போய் சொல்லுன்னா என் வீட்டுல சிசி கேமரா இருக்கு, வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க ஃபுட்டேஜ. ஒரு 5% 6 வருஷமா தமிழிசை தங்கப்பாண்டி ஒரு ரோட்ல நடந்தது கிடையாது. மாமன்ற உறுப்பினர் நடந்தது கிடையாது. அவங்க அப்பா வந்து சட்டமன்றத்தில் கார்பரேஷனுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, துறையின் பேர் அவரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஹாசன் வந்ததே கிடையாது. அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுதான் இவங்க வந்து மக்களுடைய பிரதிநிதிகளா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பக்கத்துல அழகா பொம்மை மாதிரி நின்றுகிட்டு அந்த நானும் பார்த்த பத்திரிகையாளர் சந்திப்புல இவர் கேட்கிறாங்க மா சுப்பிரமணியத்தை, அப்படியா? எவ்வளவு அலட்சியம் பாருங்க. ஒரு ஆட்சியாளர், ஒரு தென் சென்னையில இருக்கிற பொறுப்பாளர், ஒரு திமுக பொறுப்பாளர், ஒரு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், அப்படியான நக்கலா கிண்டலா பெண்களை பார்த்து? பெண்கள்லாம் ஒரு கேவலமா இருக்கா? அதே உங்களுடைய பெண்ணுக்கும் உன் பொண்டாட்டிக்கு இருந்தா சும்மா இருப்பார் அவரு? நான் கேட்கிறேன், மா சுப்பிரமணியன் பதில் சொல்வாரா? ஓ, உங்க வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? நீங்க வாழுங்களா? ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க? எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? எங்க வரி பணத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு என்ஜின்ல இருந்து தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. இன்னைக்கு பொதுமை தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களை வந்து கடத்திட்டு போறத ஸ்டாலின் அவர்கள் நின்று வேடிக்கை பார்க்கறத ஒரு போஸ்டர் ஓட்டினா தமிழக அரசு சும்மா இருக்குமா? காவல்துறை சும்மா இருக்குமா? இதை வந்து அலோவ் பண்ண காவல்துறைக்கு இப்போ ஒரு கேள்வி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் அரசியல் ரீதியா பேசிட்டு போறாரு, அதுக்கு போஸ்டர் அடிக்கிற நீங்க இன்னைக்கு பெண்களை அவமானப்படுத்தின வந்து அப்ப முதலமைச்சர் அவங்க சகாக்களை வச்சு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டினா பார்த்துட்டு இருக்குமா? உடனே கைது. முன்னும் மீடியால பேசினாலே கைது. அடி வாங்கி கட்டு போட்டு ஒரே நாள்ல ஊருக்கு அமைச்சிட்டாங்க. அவருக்கு எது என்னாச்சு? அந்த பீகார் மாநில பதில் சொன்னாங்களா? நீ வரைக்கும் இங்க தகவல் இருக்கா? உயிரோடு இருக்கா? தகவல் இருக்கா? இல்ல. இன்னைக்கு இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்து 3 பேர் சேர்த்திருக்காங்க. எதுக்கு நீங்க வட மாநிலத்தாரங்களை வச்சு குதி தாக்குறீங்க? பிரிவினைவாதம் செய்யறீங்களா? பிரிவினைவாதம் தானே. அப்ப அவங்க உழைப்பை எடுத்துப்பீங்க, ஆனா உயிர் வாழ விட மாட்டீங்க. இதுதான் அர்த்தம். தேர்தல் அறிக்கை வரப்போகுது. அதனால என்ன வேணா நடந்துட்டு போகுது, நமக்கு பொறுப்பு இல்லை. நம்ம வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட், அடுத்ததுதான் பாத்துக்கணும், அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே செயல்படுவதால் தான் இன்னைக்கு தமிழகத்துல குற்றங்கள் பெருமளவில் இருக்கு. ஏன்னா அவங்க கைது செய்யப்பட மாட்டார்கள். அடுத்து எலெக்ஷன் டியூட்டியில போட்டுருவாங்க. காவல்துறையை அரசாங்கத்துறையில் இருக்கிற எலெக்ஷன் டியூட்டியில் போடுவாங்க. கட்டவிழ்த்து விடப்படுகிறது யாரு? இந்த கயவர்கள். அதுவும் இந்த நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி
எவ்வளவு கூட பண்ண முடியுமா லூட்டிங்கு புதிய திட்டங்கள் அறிவிப்பதனுடைய காரணம் அதுல லஞ்ச லாவணியத்தை பார்க்கலாம், அதுல கேள்வி கேட்க முடியாது, அதுக்காக எடுத்து முடிச்சிடணும். அடுத்தது பெண்கள் வந்து என்னென்ன செய்யணும் சித்திரவதை செஞ்சு முடிச்சிருக்கப்பா அப்படின்னு இருக்கிற நீங்க பார்த்து திமுக காவல்துறையில ஒரு பெண்ணை இது பண்ணதா ரீசெண்டா ரிப்போர்ட் வந்து, அதனால அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட், எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க, பணம் அள்ளி முடிங்க, குற்றங்களை பண்ணி முடிங்க, ஒன்றும் கவலை இல்லை, நாங்கள் எஃப்ஐஆர் போடணும், நெருக்கடிக்கு வரமாட்டோம், தாராளமா இருங்க அப்படின்னு சொல்லுதா திமுக அரசு? எங்க மனசுக்கு தோணுது கேள்வி கேட்கிற போது சொல்லுமா பிரிவினைவாதமா நடக்கிறதா இல்ல ரேண்டமா ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறதுக்கா? முக்கியமாக காவல்துறையோட அலட்சிய போக்கு, பீட் வருவதில்லை, அதான் முக்கிய காரணம் எங்களுது. இதை வந்து பதிவு செய்யறோம். இன்னொரு முறைங்கிறது காத்திருக்கிறது. இப்ப பெண்கள் தன்னுடைய உரிமையை பாதுகாக்க அது என்ன வேலை செய்யணுமோ செய்வோம். நாங்க இதையும் வந்து உயர்நீதிமன்றத்தை தலைமை நீதிபதிகிட்ட எடுத்துட்டு போறோம், உமன் லா அசோசியேஷன் வழியாக என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.